ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன A Bag of Marbles அப்படின்ற 1942 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல பிரான்ஸோட தலைநகரமான பாரிஸ காமிக்கிறாங்க. அங்க ஏதோ ஒரு கொண்டாட்டம் போய் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு சின்ன பையன் நடந்து வரான். அந்த இடத்த எல்லாத்தையும் ரசிக்கிறான். அவன், நான் இங்கதான் இருந்தேன், ஆனா இப்ப இங்க இருக்கிற எல்லா விஷயமும் என் கண்ணுக்கு சின்னதா தெரியுது. ஒருவேளை நான் வளர்ந்துட்டேனோ, நான் இந்த இடத்துக்கு வர கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிருக்குல்ல, அப்பா மாற்றம் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே போறான். இப்போ 1942 காலத்தை காமிக்கிறாங்க. இப்போ அண்ணன் தம்பியான 2 பேரை காமிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே தம்பி, அண்ணா ஒரே வாட்டி கோலி வாட்டா நான் விளையாடிட்டு வரேன் போது, இந்த வாட்டி நீ தோத்துதான் போவ, தோத்தா உன்னோட கோலி எனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது, சரிண்ணா இன்னைக்கு நான் தான் வின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குறியெல்லாம் பாக்குறாரு. ஆனா குட்டி பையன் மிஸ் பண்ணிடுறான். தோத்துட்ட, உன்னோட கோலி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும் போது, ஐயோ அப்படின்னு சொல்லி குட்டி பையன் சோகமா இருக்கும் போது, அண்ணன் சரி சரி காலையில அழுகாத, இந்த நீயே வச்சுக்கோ, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போறாங்க. இப்ப கிளாஸ் நடந்துட்டு இருக்காங்க. கிளாஸ் போரிங்கா போகுது. அப்படியே குட்டி பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சோடனே வேகமா வெளியே வரான். அந்த குட்டி பையனுக்காக காத்துக்கிட்டு இருக்கவும் 2 பேரும் விளையாடிக்கிட்டே வேகமா போறாங்க. ஆப்போசிட்ல தான் அவங்களோட அப்பா கடை இருக்கும். அவங்க அப்பா ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்காங்க. அந்த கடைக்கு போன பசங்க வேகமா போகும்போது ஆப்போசிட்ல ஜெர்மனி சேர்ந்த 2 ஆட்கள் வராங்க. இப்போ பாரிஸ்ல ஜெர்மனி ஆட்சி தான் இருக்கு. ஆனா அவங்க இன்னுமே டீப்பாவும் மக்களை யாரையும் தாக்காம மேலோட்டமா எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வார்த்தை பார்த்தோன்னே குட்டி பையன் ஹாய் சார் அப்படின்றத சொல்றான். அண்ணனுக்கு கோவம் வருது, சைலண்டா ஆயிடுறா அப்படின்றத சொல்றாங்க. இப்ப கடைக்கு போன அந்த ஜெர்மனி ஆட்களை பார்த்த அந்த கடை ஓனரும் அங்க இருக்கிற ஆட்களும் கொஞ்சம் பயந்துடுறாங்க. இந்த குட்டி பசங்களோட அப்பா என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி பதட்டமா கேட்கும் போது, ஏன்பா பதறீங்க, நான் முடி வெட்டதான் வந்தோம், இந்த கடையில நீங்க நல்லா முடி வெட்டுவேன்னு கேள்விப்பட்டோம், எங்களுக்கு ஒரு ஹேர் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. அங்க இந்த ஜெர்மனி ஆட்களும் அந்த 2 குட்டி பசங்க உங்களோட பசங்களான்னு கேட்கும் போது, ஆமா சார் என் பசங்க தான், அவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற 2 பேரும் என்னோட மூத்த பசங்க அப்படின்றத சொல்றாங்க. குட்டி பசங்களோட அப்பா என்ன சொல்றாங்க, சார் நீங்க நல்லா பிரெஞ்சு பேசுறீங்களே, இதை எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு போது, அதுவா கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி ஆட்கள் நல்லாவே பேசி இருப்பாங்க. இதை பார்த்த பக்கத்துல இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் கோவம் வந்து, அப்ப அங்கிருந்து ஒரு வயசானவர் கோச்சிட்டா அந்த இடத்த விட்டு வேகமா போறாரு. இப்ப அந்த ஜெர்மனி ஆட்களும், வானாலும் உங்களுக்கு எல்லாம் நிறைய லாஸ் ஆகும்ல, பிசினஸ் படுத்து போயிருமே அப்படின்னும் போது, அதெல்லாம் இல்ல சார், இங்க மக்கள் வந்துகிட்டுதா இருக்காங்கன்னும் போது, ஒருவேளை உங்களுக்கு ஜூவிஷ் மக்கள்னால பிரச்சனை வருமா அப்படின்றத சொல்றாரு. ஜூவிஷ் அப்படின்றது ஒரு ரிலிஜியஸ். அதை பத்தி அவங்க கேட்கும் போது அந்த குட்டி பையனோட அப்பாவும் கொஞ்சம் கூட பயப்படாம, சார் அவங்களால எங்களுக்கு பிரச்சனை வராது, ஏன் தெரியுமா, ஏன்னா இங்க இருக்க மக்களே அந்த ரிலிஜியஸ் சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது, ஜெர்மனி ஆட்களுக்கு அந்த மதத்தை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. மறைச்சிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடறாங்க. இப்ப நைட் அந்த குட்டி பையன் பெண்ல ஆட்டம் போட்டுட்டே இருக்கும் போது அவங்க அம்மா வராங்க. ஏன்டா ஜெர்மனி ஆட்களை பார்த்து சிரிச்ச, இது ரொம்ப தப்பு, பிள்ளை நீ பண்ணவே கூடாது அப்படின்னு கண்டிக்கும் போது அவங்க அப்பா வராரு. ஏங்க நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எதுக்கு அவங்க கிட்ட நம்மளோட ரிலீஜியஸ் எல்லாம் பத்தி சொல்றீங்க, அவங்களுக்கும் நமக்கும் தான் ஆகாது இல்ல அப்படின்னும் போது, என்னோட ரிலீஜியஸ நான் மத்தவங்க கிட்ட மறைக்கணும்னு அவசியம் இல்ல, இது என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நான் தைரியமா என்னோட ரிலீஜியஸ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேசிட்டே இருக்கும் போது, இப்ப குட்டி பசங்களோட சேர்ந்து அட்டகாசமா பண்ணி விளையாடி அப்படியே நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பசங்க அதே மாதிரி ஸ்கூலுக்கு போறாங்க. வீட்டுக்கு திரும்பி வராங்க. அப்ப அவங்க அம்மா எல்லாரோட ட்ரெஸ்லயும் அவங்க ரிலீஜியஸோட சின்னத்தை மார்க் பண்ணி வைக்கிறாங்க, அவங்க கணவர் சொன்னனால. ஆனா நியூஸ் பேப்பர்ல என்ன தெரிய வருதுன்னா, ஜெர்மனி ஆட்கள் பர்டிகுலரா இந்த குட்டி பசங்களோட ரிலீஜியஸை மட்டும் தாக்க முயற்சி பண்றாங்க. ஏன்னா இந்த ரிலீஜியஸ் இந்த ஆட்கள் ஜெர்மனியை எதிர்க்கிறாங்க, அவங்கள நாங்க பார்த்தோம்னா பனிஷ்மெண்ட் தருவோம், அவங்க என் கண்ணிலே மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்னிங்க பார்த்து தான் நியூஸ் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த குட்டி பசங்களோட 2 அண்ணாவும், அம்மா இங்க இருக்கிறது ரிஸ்க்மா, நம்மளால சுதந்திரமாவே இருக்க முடியாது, நம்ம அடையாளத்தை மறைச்சிட்டு எவ்வளவு நாள் இங்க இருக்க முடியும், நாங்க 2 பேரும் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போக போறோம், பிரான்ஸோட மறு பக்கத்துல கடல் ஓரத்துல நிம்மதியா வாழ்க்கையா வாழலாம், ஏன்னா அந்த இடத்துல இப்போ இட்டாலியான ஆட்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இன்னும் முழுசா ஜெர்மனி வரல, சோ நாங்க அங்க போயிடும், நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க அப்பா, நீங்க இங்க இருந்து போக கூடாது, எதுக்கு நம்ம இடத்த விட்டு போகணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா பசங்க பயத்தா இருக்கிறாத அவரும் புரிஞ்சுக்கிறாரு. உடனே குட்டி பையன், அப்பா ஏன்பா நம்ம எந்த ரிலீஜியஸ் சொன்னா நமக்கு பிரச்சனையான்னு கேட்கும் போது, அப்படியெல்லாம் இல்ல, அந்த எண்ணத்தையும் மூளையில இருந்து தூக்கி போட்டு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில பசங்க அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த அந்த கோட்ல அவங்களோட ரிலீஜியஸ் சிம்பிள் இருக்கிறத போட்டுட்டு வெளியே போறாங்க. அதாவது ஜெர்மனிக்கு எதிரா இவங்க குரல் கொடுக்கற மாதிரி அர்த்தம் அது. அதாவது போட்டுட்டு போகும்போது ஸ்கூல்லயே பசங்க, டேய்
நீங்க அந்த ரிலீஜியஸை சேர்ந்தவங்களா, உங்க ரத்தம்லாம் அப்படின்னும் போது என்னடா ரத்தம் அப்படின்னு சொல்லி குட்டி பையன் கோப்பாரா. உங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா ஜெர்மனி ஆட்கள் நாயை சுடுறவா சுடுவாங்க, நீங்களாம் இங்க இருக்கவே கூடாதுன்னு சொல்லி அந்த பசங்க பேசுறத பார்த்து குட்டி பையன் கோவப்படுது. என்னடா ஓ ரத்தம் ஏன் ரத்தம்ட, 2 பேரும் ஒரே ரத்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவப்பட்டு பேசும்போது அந்த பசங்க அந்த குட்டி பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இது அவங்க அண்ணன்காரன் பாக்குறான். எப்படி நீ என் தம்பி அடிப்பேன், நாங்க என்ன பெரிய கொலை குத்தமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது மாத்தி மாத்தி பசங்களுக்குள்ள ரிலீஜியஸ்னால சண்டை வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து பிரின்சிபல் என்னோட கேபினுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு சண்டையை பிரிச்சு விட்டுறாங்க. இப்ப ஸ்கூல் முடிஞ்சோடனே அண்ணனும் தம்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு குட்டி பையன் வேகமா ஓடி வரான். ஹீரோ கிட்ட, டே உன்னோட ஸ்டார் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு அதை தான், நான் உனக்கு அதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற கோலிகள் தர அப்படின்னும் போது, ஏன்டா உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னும் போது, ஆமா ஆமா வெறும் சிம்பிள் இல்ல, இதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னும் போது, கூட எனக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவன் வாங்கிட்டு பதிலுக்கு நிறைய கோலி கொண்டா கொடுத்துட்டு போயிடுவான். அப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், அவனோட ஃபேவரட் ஒரு உடஞ்சு போன கோலியை மட்டும் அந்த இடத்துல மறைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, அண்ணன் டே ஒரு விளையாட்டு பொருளுக்காக ரொம்ப கொடிய வித்துட்டியடா அப்படின்னும் போது, நான் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வரும்போது அவங்க அப்பா பாத்துறாரு. என்னன்னா அவங்க முகத்துல காயம். சரி அம்மா அவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா போய் சாப்பிடுங்கன்னும் போது பசங்க போறாங்க. ஏன்னா ஒரே வீடு அமைதியா இருக்கு, அண்ணனுங்களை காணமே சொல்லிட்டு அப்படியே சுட சுட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா, உங்ககிட்ட நான் ஒரு கதை சொல்ல போறேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போது இதே மாதிரி ஒரு வார் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல என்னோட அப்பா, உன்னோட வாழ்க்கை உன் கையில, அதை காப்பாத்திக்கணும்னா இங்க அந்த ஓட்டத்தை தொடங்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஓடிதான் என்னோட வாழ்க்கைய நான் காப்பாத்திட்டேன். இப்போ உங்களுக்கான டர்ன், நீங்க இப்போ உங்க வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக ஓடணும் அப்படின்னு சொல்லும் போது குட்டி பசங்க, நாளைக்கா இல்ல இன்னைக்கு நைட்டே நீங்க அந்த இடத்த விட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க கிட்ட இருந்த மேப் சில பொருட்களை எடுத்து காமிக்கிறாங்க. பசங்க நான் எல்லாமே மார்க் பண்ணிட்டேன், எல்லாமே பக்கவா இருக்கு, நீங்க பிரான்ஸோட மறுபக்கம் போனீங்கன்னா அங்க உங்க 2 அண்ணனுங்க இருப்பாங்க, நீங்க அவங்க கூட இருங்கன்னும் போது, அப்ப நீங்க 2 பேரு நாங்க நாளைக்கு கிளம்பி வந்துடும், நீங்க எங்க கூட வராதீங்க, ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் அவங்க பிடிக்க மாட்டாங்க, நீங்க ஈஸியா இப்ப தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லும் போது 2 பேருக்கும் கொஞ்சம் பயம் வருது. அவங்க அப்பாவும், நம்ம ரிலீஜியஸை மட்டும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இது மறைக்கிறனால பெரிய கொலை கொத்தம்லாம் இல்ல, நம்மளை காப்பாத்தியதுக்காக தான் நம்ம மறைக்கிறோம், ஆனா நம்மளோட ரிலீஜியஸ நம்ம பெருமையா தைரியமா சொல்லலாம், அதுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்க குட்டி பையன் கிட்ட, நீ ஜூரிஷியஸ் தானே அப்படின்னும் போது அவன் இல்லப்பா இல்ல அப்படின்னும் போது கண்ணத்துல பலான ஒரு அறை வர்றாங்க. சொல்லு நீ ஜூரிஷியஸ் தானே அப்படின்னும் போது இல்ல அப்படின்னு அவன் கத்துறான். திரும்பவும் கண்ணத்துல பலான்னு 4-5 அறை கொடுக்குறாங்க, மிரட்டி கேட்கறாங்க. அப்ப கூட அவன் இல்ல நான் ஜூரிஷியஸ் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா கட்டி பிடிக்கிறாங்க. இது மாதிரி வழியதாங்க கொடுப்பாங்க, ஆனா நீ எப்பவே உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இப்ப அண்ணனை பாக்குறாங்க. அவன் அலறி போய், ரயில நான் அந்த மதமே கிடையாது, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னும் போது, நான் அவன் அடிக்க மாட்டேன், இது வேற சாம்பிள் தான், இவங்க இப்படிதான் சித்திரவதை பண்ணுவாங்க, எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போக சொல்றாங்க. அந்த குட்டி போய் அழுதுகிட்டே போறான். அவங்க அண்ணனும் கவலைப்படாதா, அவனுக்கு நான் ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன், ஃபீல் பண்ணாதவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேகமா ஓடி போய் அவங்களுக்கான கடைசி ட்ரெயினா பிடிக்கிறாங்க. அது ரொம்ப கூட்டமா இருக்கு, ஆனா சைட்ல பூந்து அப்படியே உள்ள போயிடுறாங்க, சீட்டே கிடைக்கல. கடைசியில ஒரு சீட் கிடைச்சிடும், அவங்க உட்காந்துட்டு அப்படியே பசங்க போய்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த குட்டி பயணம் எல்லாமே நல்லபடியா போச்சு. ஆனா அடுத்த நாள் இந்த சம்பவம் நடக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்றத நம்ம கிட்ட சொல்லிட்டு இப்ப அந்த இடத்த காமிக்கிறாங்க. ட்ரெயின்ல தூங்கிட்டே போறாங்க. இப்ப லாஸ்ட் ஸ்டேஷன் வருது, அங்க இருக்கிற மக்கள் இறங்குறாங்க. ஆனா கீழே ஃபுல்லா ஆர்மி ஆட்கள் இருக்காங்க. ப்ராப்பரான பேப்பர்ஸ் இல்லாத ஆட்களை கைது பண்ணி அவங்களோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போய் சில பேரை ஜெயில போட்டுறாங்க, சில பேரை கொலை பண்ணிடுவாங்க. இப்ப பசங்க கிட்ட ப்ராப்பரான பேப்பர்ஸ் இல்ல, மாட்டிக்க போறோம்னு சொல்லி பயப்படுறாங்க. எப்படி ஓடுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஜெர்மனி ஆட்கள் உள்ள வராங்க, மறுபக்கமும் போக முடியாது பயந்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு சர்ச் ஃபாதர் இருப்பாரு. அவரே 2 பசங்களை பாக்குறாரு. என் பக்கத்துல வந்து உட்காருங்க, பதட்டப்படாதீங்க, நம்ம எது பண்ணாலும் முகத்துல காமிக்கவே கூடாது, நாங்க ஆப்பிள் சாப்பிட்டுட்டு சைலண்டா இருங்க, மத்ததான் நான் பாத்துக்கிறேன் போது குட்டி பையன், சரி என்கிட்ட பேப்பரே இல்லைன்னும் போது, நான் பாத்துக்கிறேன்றாங்க, சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க வர ஜெர்மனி ஆட்கள் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரூஃபை பார்த்துட்டே வர்றாரு. அப்போ ஒரு பாட்டி கிட்ட உங்க ப்ரூஃபை காமிங்கன்னும் போது அவங்க காமிக்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்த உடனே அவங்க வேற ஒரு இடத்த சேர்ந்தவங்க அப்படின்ற தகவல் தெரியுது. அதனால அவங்கள வேகமா கீழே கூட்டிட்டு போறாங்க. ஏங்க என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லி அந்த பாட்டியை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஆட்கள்ல ஒருத்தர் சர்ச் ஃபாதர் கிட்ட வராங்க. உங்க ப்ரூஃப் காமிங்கன்னும் போது அவர் காமிக்கிறாரு, எல்லாமே கரெக்டா இருக்கு. இவங்க 2 பசங்களும் என் கூட தான் வராங்க, ஏன் பசங்களும் இருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு 2 பசங்களோட முகத்தை பாக்குறாங்க. அண்ட் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. இப்பதான் அந்த 2 குட்டி பசங்களுக்கும் மூச்சே வருது. கீழே இறங்கி பாக்குறாங்க. அந்த ட்ரெயின்ல வந்து நிறைய ஆட்கள், ஜெர்மனி ஆட்கள் அவங்களோட வேன்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாங்க. குட்டி பையன் ஃபாதர் கிட்ட, சார் எதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்கன்னு போது, அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது கண்ணா, நீ தப்பிச்சுட்டா சந்தோஷப்பாடு, இப்போ பத்திரமா நீங்க பஸ்ல போங்க, யாரையும் நம்பி மாட்டிக்காதீங்க அப்படின்னும் போது அந்த குட்டி பையனும், எங்களால நீங்க போய் சொல்லிட்டீங்களே அப்பான்னு சொல்லிட்டு போது, நான் சர்ச் ஃபாதர்,
எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் என்னோட குழந்தைங்க தான், நான் அதனால போய் சொல்லல, நீங்க மொத்தமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏத்தி விடுறாங்க. இப்போ பஸ் லாஸ்ட் ஸ்டாப்பிங் இறங்குது. அந்த பஸ் ஆல்ரெடி எங்களை மாதிரியே ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க வேகமா ஓடும் போது அவங்க பின்னாடி இவங்க 2 பேரும் போறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் மக்களோட மக்களா மிங்கல் ஆயிடுறாங்க. நம்மளும் அது மாதிரி பண்ணாதான் இங்க தப்பிக்க முடியும், இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போய் ஆகணும், எப்படி போறதுன்னு சொல்லி அண்ணன் புலம்பிட்டே இருக்கும் போது அங்க நியூஸ் பேப்பர் போடுற ஒரு அண்ணா வருவாங்க. பசங்க நின்றுகிட்டே இருக்கும் போது, என்னப்பா தம்பி, உங்களுக்கு பக்கத்து ஊருக்கு போகணுமா, நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா தலைக்கு 1000 ரூபாய் தரணும், தருவீங்களா அப்படின்னும் போது, நாங்க அங்க போறோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்பான். உங்க முக கட்டைய பார்த்தாலே தெரியலையா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நைட்டு இங்கே இருக்கணும், இருந்தா உங்களை கூட்டிட்டு போறேன், அதுக்கு முன்னாடி எனக்கு 1000 ரூபாய் தாங்க அப்படின்னும் போது அண்ணன் யோசிப்பான், இவர் நல்லவரா கெட்டவரா, கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது, தம்பி இல்ல அண்ணா கொடுக்கலாம் அண்ணா, இவரை விட்டா நமக்கு வேற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்துருவாங்க. சரி இன்னைக்கு நைட்டு இங்கே இருங்க, நான் நைட்டு உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போயிடுறாரு. ஆனா அண்ணனுக்கு டவுட்டா இருக்கும், ஒருவேளை இவர் ஏமாத்திட்டானா என்னடா பண்றது, சரி இங்கே வெயிட் பண்ணான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா அந்த இடத்துலயே விளையாடிக்கிட்டு அங்கே இருக்காங்க. இப்ப இருட்ட ஆரம்பிக்குது. அந்த சைக்கிள் ஆனா வரவே இல்லை. ஒருவேளை பணத்தை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரோ, இதுதான சர்ச் ஃபாதர் யாரையும் நம்பாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே புலம்பிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு வண்டி வருது. ஃபுல்லா ஜெர்மனி ஆட்கள் இருக்காங்க. பதறி போன அவங்களும் ஒரு சின்ன கால்வாயில போய் மறைஞ்சுக்கிறாங்க. இப்போ தம்பிக்கு பயம் வருது. நான் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி அழுகுறான். பதட்டப்படாத, இப்ப அவங்கள நம்மளால பார்க்க முடியாது, நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம்னு சொல்லி பசங்க பயந்துட்டே இருக்கும்போது அந்த ஆட்கள் அங்கிருந்து போயிருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சைக்கிள் ஆனா வராங்க. சைக்கிளை வேகமா கீழே இறக்கிட்டு, வாங்க வாங்க உடனே என் கூட வாங்க, சத்தம் போடாமன்னு சொல்லிட்டு அங்க இருந்து காட்டு வழியா கூட்டிட்டு போறாங்க. அப்படி வேகமா கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல சில ஆட்களை ஜெர்மனி ஆட்கள் கைது பண்ணி கன்னால ஷூட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. இவங்க உடனே பாறைக்கு பக்கத்துல மறைஞ்சிடுறாங்க. பசங்களா பயப்படாதீங்க, உங்களை சேஃபா கூட்டிட்டு போறேன்னும் போது இப்ப யாரும் அந்த இடத்துல இருந்து நடந்து வராங்க. இவங்க பயந்துடுறாங்க. பார்த்தா அவங்களும் வேற இடத்துல இருந்து இங்க தப்பிக்க வந்த ஆட்கள் தான். அவங்க ஒரு ஃபேமிலியா வந்திருப்பாங்க. இதனால அந்த பேப்பர் போறானாவோ, உங்களே நான் சேஃபா கூட்டிட்டு போறேன், ஆனா தலைக்கு 1000 ரூபாய் தரணும் பானும் போது நாங்க தரோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆத்து மலையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த சைக்கிள் நான் என்ன சொல்றாங்கன்னா, தம்பிங்களா இங்க இருந்து நீங்க சேஃபா போயிடலாம், இதுக்கு அடுத்தது உங்களை ஆர்மி ஆட்கள் தேட மாட்டாங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனா என்னன்னா, ஒரு 20 மீட்டர் நீங்க மலையை சுத்தி நடந்து போகணும். அப்படி போயிட்டீங்கன்னா உங்க டெஸ்டினேஷன் வந்துடும், நாங்க வந்து போறோம் அப்படின்னும் போது, உண்மையாதானா இப்படி நடந்து நம்ம போயிடலாமான்னும் போது, தம்பி நான் எப்பவுமே பணத்துக்கு நியாயமா இருப்பேன், நீங்க கொடுத்த பணத்துக்கு உங்களை சேஃபா கூட்டிட்டு வந்துட்டேன், இதுக்கடுத்து நீங்க சேஃபா போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் போயிடுறாரு. இப்ப பசங்க அங்க இருந்து ஒரு பண்ணையிலேயே நைட்டு தூங்குறாங்க. காலையில இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 20 கிலோமீட்டர் பசங்க நடந்து ஆகணும். அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது தம்பியோட கால்ல அடிபட்டுறது. அவனால நடக்க முடியாம நின்றுட்டு வரான். இது அண்ணன்காரன் பாக்குறான். சரி ஓகே, உன்னால நடக்க முடியாது, நம்ம இங்க இருக்க முடியாது, அதனால நான் உன்னை தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கிக்கிட்டே வராரு. என்னெல்லாம் தூக்குற, உனக்கு எம்மால பாசமா, அப்படியனால போக லேட் ஆகுது, எப்படி இருந்தாலும் நீ என் குட்டி தம்பியாச்சே, உன்னை நான் அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுத்துருவேனா அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை தூக்கிட்டு நடக்கிறாரு. ஆனா அவனும் சின்ன பையனால ரொம்ப நேரம் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நடந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு வண்டி வருது. ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. அந்த வண்டிக்காரரும் நின்னுறாரு. அவர் வண்டியில ஏறிட்டு அவங்களும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டே போறாரு. அப்படியே அவங்க நிறைய வண்டி மாறி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போறாங்க. அந்த டைம் நிறைய வண்டி ஓட்டுறவங்க நல்ல அன்பா பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பயமும், தன்னோட நாட்டுல சுதந்திரமா இருக்க முடியாதுன்ற பதட்டம் தெரியுது. அந்த குட்டி பையன் பேசிட்டே வரான். இப்போ அவங்க போக வேண்டிய அந்த லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்க அந்த கடலை பார்த்த உடனே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததும் அவங்களுக்கு பறந்து போயிடும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற ஆர்மி ஆட்கள் மக்களோட மக்களா ரொம்ப இயல்பா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இங்க இவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா இருக்க முடியுதுன்னு சொல்லி போறாங்க. அங்க அந்த கடையில எல்லா உணவையும் பார்த்துட்டு நைஸா ஆட்டையை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அண்ணன் தம்பி இப்போ அவங்களோட முதல் 2 அண்ணனுங்க இருக்கக்கூடிய பார்பர் ஷாப்புக்கு போறாங்க. அவங்கள பார்த்தோன்னே அவங்க அண்ணனுக்கும் சந்தோஷம் இருக்கு. அவங்க அண்ணனை வெறுப்பேத்திட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்க அப்பா அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப குடும்பமா பீச்சை பார்த்துட்டு சந்தோஷமா ரொம்ப ரிலாக்ஸா இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாட்களுக்குள்ள 2 பேரும் அந்த இடத்துல நல்லா செட் ஆயிருவாங்க. தம்பி என்ன பண்ணுவான்னா, அங்கே சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுவான். பொருள் மாற்றி கொடுத்து அதுல வர ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருப்பான். ஆனா அண்ணனும் வேலை பார்க்காம பொண்ணுகிட்ட ஃப்ரெண்டாகவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். டே அண்ணக்காரா, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் போது, டே நீ போய் பண்றா, நாங்க பிஸியா இருக்கேன்னு தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அப்பாவும் அங்க இருக்கிற ஆர்மி ஆட்கள் கூடயே
சீட்டு கட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி ஜாலியா பேசி விளையாடிட்டே இருக்கும் போதுதான் ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். என்னன்னா ஜெர்மனி ஆட்கள் முழுசா இந்த இடத்தையே ஆக்கிரமிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இத்தாலியோட ஆர்மியும் தோக்கடிச்சிட்டாங்க. அதனால இங்க இருக்கிற இத்தாலி ஆட்கள் அவங்களோட சொந்த நாட்டுக்கே போக போறாங்கன்றத சொல்றாங்க. அவங்க பையன் கிட்ட அம்மாட்ட இந்த விஷயம் சொல்லாத, ஏன்னா அம்மாக்கு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அவங்க அம்மாக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால எல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க அம்மாக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்திருப்பாங்க. அவங்க அம்மா ரொம்பவும் அழகா வாசிப்பாங்க. ஆனா அவங்க நாட்டை விட்டு இங்க வந்த பிறகு அதெல்லாம் வாசிக்க வேணாம், நம்மளோட அடையாளம் தெரியும் மறைச்சிருவாங்க. இப்ப வாசிங்க அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்கறதுனால அவங்களோட மொழியில ஒரு மியூசிக்கை வாசிப்பாங்க. இப்ப வாசிக்கும் போது யாரோ கதவு தட்டுவாங்க. உடனே எல்லாம் பயந்து அந்த இடத்த விட்டு ஒளிஞ்சுப்பாங்க. 2 பெரிய அண்ணன்களும் வீட்டுக்கு மேல கூரையில உட்காந்துருவாங்க. சின்ன 2 பசங்க பெட்டு கடையில ஒளிஞ்சுப்பாங்க. இப்ப அவங்க அப்பாவும் அவங்க அம்மா ரூம்ல ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அவரு கதவு ஓபன் பண்ணுவாரு. அங்க வந்து ஆபீஸா இருக்கணும். இங்க எதுவும் ஒரு பாட்டு சத்தம் கேட்டதே, உள்ள யார் இருக்காங்கன்னும் போது நான் மட்டும் தான் சார் இருக்கேன் போது நம்புற மாதிரி இல்ல, கதவு திறன்னு சொல்லிட்டு உள்ள வருவாரு. சரி உன்னோட ப்ரூஃப் எடுத்துருவான்னும் போது அதை பார்த்துட்டு ஆமா நீ தானே வாசிச்சேன்னும் போது அவங்க அப்பா யோசிப்பாரு, நானா வாசிச்சேன், இல்ல நான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பதட்டத்துல உளறிடுவாரு. நீ எல்லாம் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன்றே அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு அவங்க அம்மா வெளியே வந்துப்பாங்க. நான் தான் வாசிச்சேன், நான் ஒரு ரஷ்யன் பொண்ணு, எனக்கு இந்த மியூசிக் ஒருத்தவங்க மூலியமா தெரிய வந்தது, நான் வாசிச்சேன், இதுலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாலிஷா பேசிடுவாங்க. அதனால அங்க வந்து ஆட்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. ஆனா இன்னும் போக போக இந்த இடத்துல ஜெர்மனி ஆட்கள் வர தொடங்கிட்டாங்க. இதனால அவங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா அவங்க 2 பசங்க கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு மென் ஹாஸ்டல்ல சேர்த்துருவாங்க. ஆனா குட்டி பையன் ரொம்ப அழுகுவான். இல்ல இதுக்கு அடுத்தவங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு, நீங்க பாரு பாதியை தேடி நீ போயிட்டு இருக்க, பின்னாடி மட்டும் திரும்பிடாத, நீ முன்னாடி நகர்ந்துதான் போகணும், அம்மா அப்பா எப்பவுமே அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு போயிடுறாங்க. சின்ன பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அப்படியே அங்கே செட் ஆயிடும். அப்ப அங்க இருக்கிற ஒரு பசங்களோட சேர்ந்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய நாட்டு சேர்ந்த குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸால விட்டுட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து, தன்னோட அடுத்த வாரிசு உயிரோட இருக்கணும் தான் நிறைய பேரண்ட்ஸ் இங்க சேர்த்திருப்பாங்க. அப்படி நிறைய மொழி சேர்ந்த பசங்களோட அந்த குட்டி பசங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க. இப்ப அடுத்த நாள் 2 பேரும் சேர்ந்து மத்த பசங்களோட உருளைக்கிழங்கு உரிக்கும் போது ஒரு பேச்சுல என்ன வார்த்தை வந்துரும்னா, நீங்க எந்த ரிலிஜியஸ் சேர்ந்தவங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அப்பா கிட்ட அடி வாங்கினால அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அந்த ரிலிஜியஸ் இல்ல அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இந்த ஃப்ரெண்டும் நான் அந்த ரிலிஜியஸ் தான், இதுல எனக்கு என்ன பயம் இருக்கு அப்படின்னும் போது எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாபிக்கை மாத்திட்டு பேசிட்டே இருக்கும் போது அங்க பொருட்களை டெலிவரி பண்ற அங்கிள் வண்டி ஏத்திடுவாங்க. அதனால அங்க என்ன பொருள் எல்லாம் உடஞ்சிரும். ஆனா அவரு ஜாலியா பசங்களோட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுவாரு. இப்ப கொஞ்சம் நாட்கள் போயிட்டே இருக்கும். அந்த டைம்ல அண்ணன் என்ன சொல்வாருன்னா, நீ விளையாட்டுத்தனமா நம்ம எந்த மதம்ன்றத சொல்லிடாத, அது எப்பவுமே ஆபத்துன்னும் போது நான் ஏன் சொல்ல போறேன், அப்படி ஒரு மதமே எனக்கு தெரியாது, என்னடா சொல்ற அண்ணா, நான் மத்த பசங்களோட சேரும் போது அவங்க எந்த மொழியை பின்பற்றுறாங்க, எந்த ஊருன்றத எல்லாத்தையும் கத்துட்டேன், அதனால நீயும் நானும் சேர்ந்து நம்ம ஒரு புது கதையை உருவாக்கலாம், எல்லாம் நம்புற மாதிரி இருக்காத அப்படின்னும் போது இது வேலைக்கு ஆகுமா, ஆகும்னா யாருக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம அப்பா அம்மா பேரை வேற ஒரு பேரை சொல்லலாம், நம்ம வேற இடம் சொல்லலாம், வேற மொழின்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம கிட்ட இப்போதைக்கு ப்ராப்பரான பேப்பர்ஸ் இல்ல, அதனால யார் வேற மேல சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னும் போது சரி ஓகே, ஆனா நம்ம எது பண்ணாலும் ப்ராப்பரா பண்ணணும், நீ எதை செய்யறதா இருந்தாலும் இதை சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி வச்சுப்பாங்க. அந்த டைம் சின்ன பையன் அவங்க அப்பா அம்மா மிஸ் பண்ற மாதிரி ஃபீலிங் இருக்கும், ஃபீல் பண்ணா. இப்ப அடுத்த நாள் காலம் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவானா, கிட்டதான் அவங்க அப்பா அம்மா முன்னாடி இருந்த வீடியோஸ் எல்லாம் அங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பொருட்களை டெலிவரி பண்ற அண்ணா கிட்ட பேசிட்டு வெளியே போகலாம். அவரும் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் சில பொருட்களை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு கதவு பண்ணி உள்ள போவாரு. போனவரு ரொம்ப நேரமா வராமலே இருப்பாரு. இதனால அண்ணனுக்கு டவுட் வரும், எதுக்கு இவர் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, உள்ள வராதான்னு சொல்லியிருக்காரு, நம்ம எவ்வளவு நேரம் தான் இங்க வெயிட் பண்றது, நம்மளுக்கு ஆபத்து, ஒண்ணு பண்றியா, நம்ம 2 பேரும் உள்ள போலாமா போது அண்ணா வேணா ரிஸ்க் அதிகமா, சரி நீ இங்கே இரு, அண்ணன் போயிட்டு வந்துடுறேன், நீ தப்பி தவறி கூட உள்ள வந்துடாத, எனக்கு ப்ராமிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு அண்ணன் பேசிட்டு உள்ள போவான். ஆனா ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அண்ணன் வரவே மாட்டான். இதனால தம்பிக்கு பதட்டம் வந்துடும். அண்ணனுக்கு என்ன ஆச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு அவன் உள்ள போவான். உள்ள ரொம்ப அமைதியா இருக்கும். இப்போ ஜெர்மனி சேர்ந்த ஒரு ஆள் கண்ணை எடுத்து அவரோட தலையிலே இடிச்சிருவாரு. அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். இப்ப அவனை தூக்கிட்டு வந்து அண்ணன் கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா அண்ணனையும் அங்கதான் பிடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப டிரைவர் அங்கிளும் அங்கதான் இருப்பாங்க. இப்ப எல்லாரையும் வண்டியில ஏற சொல்லிட்டு ஜெர்மனியோட மெயின் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இப்படி மாட்டிக்கிடுமே சொல்லி இவங்க புலம்புவாங்க. அதே நேரத்துல டிரைவர் அண்ணாவும் இங்க பாருங்க, யார என்ன கேட்டாலும் உண்மையை சொல்லாதீங்க அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இப்ப அந்த ஆபீஸுக்கு போறாங்க.
நிறைய நாட்டை சேர்ந்த ஆட்கள் அங்க இருப்பாங்க. ஃபேமிலியா சேர்ந்துட்டு அழுதுட்டு அந்த இடத்துல இருப்பாங்க. இப்ப அங்க இருந்து ஒரு ஆபீசரும் புஷ் பண்ணிட்டு போக முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஒரு ஹையர் ஆபீசர் இருப்பாரு. அவர்கிட்டதான் இவங்க போகணும். அவர் சில கேள்விகளை கேட்பாரு. இப்ப எல்லார் கையிலும் ஒரு ரெட் கலர்ல பேப்பரை தராங்க. குட்டி பையனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவனுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. ஒருவேளை அப்பா அம்மா இங்க இருப்பாங்கன்னு சொல்லி எட்டு பாக்குறான். ஆனா அவங்க இல்ல. இப்போ முன்னாடி ஒவ்வொருத்தங்களா போயிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த டிரைவரை தான் கூப்பிட்டு கேக்குறாங்க. அவர்கிட்ட நீ அந்த ரிலீஜியஸை சேர்ந்தவனா அப்படின்னு கேட்கும் போது இல்ல அப்படின்றத சொல்றாரு. ஆனா கொஞ்சம் கொஸ்டினை மாத்தி நீ அந்த ரிலீஜியஸை சேர்ந்தவன் இல்லதானே என்னமோ தெரியாம இல்ல அப்படின்றத சொல்லிடுறாரு. போட்டு சமாடி இடிக்கிறாங்க. இப்போ அவர்கிட்ட இங்க பாரு, எங்களோட கவர்மெண்ட்டும் ரூல் சொல்லியிருக்காங்க, அந்த ரிலீஜியஸை சேர்ந்தவங்க இங்க இருக்க கூடாதுன்னு. அதனால நீ இன்கேஸ் அந்த ரிலீஜியஸ்னு சொல்லு, நான் உன்னை மட்டும் இங்க இருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்றேன் சொல்லு அப்படின்னும் போது அவரு இல்ல நான் அந்த ரிலீஜியஸே இல்ல அப்படின்னு சொல்லும் போது போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க. இப்போ அவருக்கும் வந்தது, ஆமாண்டா நான் அந்த ரிலீஜியஸை சேர்ந்தவன் தான், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்க என்ன அடிச்சால என்ன பண்ணாலும் நான் சொல்றேன் பாரு, கண்டிப்பா அடுத்த வாரம் நீங்க தோக்கதான் போறீங்க, இந்த இடத்த விட்டு போயிருவீங்க, நீ எனக்கு ஒன்னும் பிச்சை போட தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்துல பேசும்போது சரி இவன் ஆசைப்பட்டதே நடக்கட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் ஷூட் பண்ணி கொலைப்பாங்க. இதை பார்த்து ரெண்டு குட்டி பசங்களுக்கு பதட்டம் இருக்கும். அவனுங்க சைலண்டா இருக்காங்க. இப்ப அடுத்தது அவங்கள கூப்பிடுறாங்க. இப்ப அண்ணன் கிட்ட நீ அந்த ரிலீஜியஸான்னு கேட்கும் போது அவன் இல்ல நான் அந்த ரிலீஜியஸ் இல்ல, ஆல்ரெடி அண்ணனும் தம்பியும் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, அதையே அப்படியே ஒப்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு சிரிப்பு வருது. உடனே அண்ணனை அடிக்கும் போது தம்பிக்கு கோவம் வருது. என் அண்ணனை ஏன் அடிக்கிறான்னு சொல்லி அவன் எகிரி அடிக்கிறான். இதை பார்த்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் யாரா இவனுங்க காமெடி பசங்க, சரி ஓகே இவனுங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்றத சொல்றாங்க. எதுக்கு மெடிக்கல் செக்அப் பண்றாங்கன்னா இவங்களோட ரிலீஜியஸ்ல ஆண்களோட மெயின் பார்ட்டை கட் பண்ணுவாங்க. முஸ்லீம்ல பண்ற மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஸோ அதை வச்சு இவங்க எந்த ரிலீஜியஸ் தெரிஞ்சுக்கதான் இந்த டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அது டெஸ்ட் அனுப்பும் போது அங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ரகசியமா பசங்களா நானும் உங்களோட ரிலீஜியஸ் தான், அதனால என்கிட்ட மறைக்காதீங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அண்ணனும் இல்ல நாங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்களே கிடையாது, நீங்க வேணா எடுத்துட்டு போங்க, நான் எதுக்கு பொய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி பசங்க ரொம்ப தெளிவா பேசுவாங்க. ஆனா டாக்டரும் நீங்க கண்டிப்பா அந்த ரிலீஜியஸ் தான் இருப்பீங்க, ஏன்னா அங்கதான் இது மாதிரி கட் பண்ணுவாங்கன்னும் போது இல்ல நாங்க கும்பல ரிலீஜியஸ்லயும் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லி தம்பி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ரிப்போர்ட்ல எழுதித்தாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவரு யோசிக்கிறாரு. பசங்களை பத்தின ரிப்போர்ட்ல ஃபேக்கா அவங்க அந்த ரிலீஜியஸ் இல்லைன்னு எழுதி கொடுத்துறாங்க. இப்போ தம்பி ரம்பகிட்ட என்ன சொல்லுவாருன்னா அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததுல, ஆனா அந்த டாக்டர் எங்க உயிரையே அன்னைக்கு காப்பாத்தினாரு அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அங்க இருந்து அந்த ஹையர் ஆபீசரும் ரிப்போர்ட் எல்லாம் நம்பவே இல்லை. நைட்டு ஃபுல்லா ரெண்டு பசங்களும் மாத்தி கேள்வியா கேக்குறாங்க. யாராவது ஒருத்தன் ஏதாவது ஒரு விஷயத்த உளருவான், அதை வச்சு அவங்கள மர்டர் பண்ணிடலான்னு. அந்த ரெண்டு பசங்களும் எவ்வளவு உருட்டி மிரட்டி கேள்வி கேட்டாலும் அவனுங்க மைண்ட்ல இருக்கிற அந்த ஸ்டோரியை தான் மூச்சு விடாம திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அதனால ஹையர் ஆபீசர் என்ன பண்ணுவானா அண்ணனை கூப்பிட்டு பார் உன்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துட்டேன், நீ ஃபேக்கா எழுதி இருக்க, இப்போ உனக்கு நான் ஒரு சான்ஸ் தரேன், உனக்கு 2 நாள் டைம் இருக்கு, நீங்க ஏதோ ஒரு இடம் சொல்றீங்களே அந்த இடத்துல சர்ச்ல தானே நீ இருந்த, கண்டிப்பா அந்த சர்ச்சை சேர்ந்த ஆள் தான் நீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்கும், 2 நாளுக்குள்ள அந்த சர்டிபிகேட் எனக்கு எடுத்துட்டு வர, அந்த சர்ச் ஃபாதரையும் நீ கூட்டிட்டு வர, இன்கேஸ் நீ 2 நாளுக்குள்ள என்கிட்ட டாக்குமெண்ட்ஸையும் ஃபாதரையும் கூட்டிட்டு வரலன்னா உன் தம்பி இருக்கான்ல அவன் இங்க எங்கேயாவது போற ட்ரெயின்ல ஏத்தி விட்டுருவேன், அதுக்கு அடுத்தவனால அவனை பார்க்கவே முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இப்ப தம்பிக்கு கண்ணில் ஆல்ரெடி அடிபட்டிருக்கும், அவன் உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கும், மயக்கத்துல இருப்பான். அண்ணனும் கவலைப்படாதரா நான் கண்டிப்பா தேடி எடுத்துட்டு வந்துடுறேன் டாக்குமெண்ட்ஸ் போது, அண்ணா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணா விடு, 2 நாள் வெளியே போக சொல்றாங்க, அந்த டைம்ல எங்கேயாவது பஸ்ஸையோ இல்ல ட்ரெயினையோ பிடிச்சி எஸ்கேப் ஆயிரு, என்னெல்லாம் தேடி வராது, அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல நீயாவது உயிரோட இருக்கணும்ல, என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காது, நீ தப்பிச்சு போ அப்படின்றத தம்பி சொல்லுவான். ஆனா அண்ணனும் இல்ல ஒன்னாதானே வந்தோம் ஒன்னாவே சாகலாம், எப்படி இருந்தாலும் நான் உன்னை காப்பாத்த வருவேன்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி போயிடுறான். இப்ப தம்பி அங்கேயே சின்ன வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, காய்கறி வெட்டுறது வெங்காயம் வெட்டுறது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு உடம்பு நிலைமை ரொம்ப முடியல. அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு நிறைய இல்யூஷன் வருது, தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து கண் முன்னாடி ஷூட் பண்ற மாதிரி பயந்துறான். ஃபீவர் அதிகமானனால மயக்கம் போட்டு விழுந்துறான். இப்ப கணத்தை வந்து பார்த்தா டாக்டர் அங்க வராரு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இங்க ஒரு ட்ரெயின் போகுது, அந்த ட்ரெயின்ல எங்களெல்லாம் இங்க இருந்து போக சொல்றாங்க, நீயும் என் கூட வந்துட்டு தப்பிச்சு போயிடலாம் போது இல்ல நான் வரல, நான் இங்க இருந்து செத்து போயிடுறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சுன்னும் போது ஏன் பேசுற, கடவுள் இன்னுமே உன் உயிரை பிடிச்சு வச்சிருக்காருன்னா என்ன, நீங்க வாழக்கூடிய ஆள், உனக்கு வாழணும்ன்றதான் உன் தலை எழுத்து, நீ வாழணும், நீ தைரியமா இருக்கணும், இதுனா கொஞ்ச நாள் தான் இந்த பிரச்சனை, அதுக்கடுத்து உன் லைஃப் மாறிடும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாரு. சைலண்டா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த டாக்டரும் மத்த ஆட்களோட சேர்ந்து ட்ரெயின் ஏறி போயிடறாங்க. இப்ப 2 நாள் கழிச்சு அவங்க அண்ணன் திரும்ப வரான், ஒரு சர்ச் ஃபாதரும் சர்டிபிகேட்டும் எடுத்துட்டு ஹாஸ்டல்ல இருக்கிற ஹையர் ஆபீசர் தான் இவங்க மாட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸையும் சர்ச் ஃபாதரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருப்பாங்க.
அவரு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும் போது சீஃபும் பார்த்து கிழிச்சிடுறாரு. நீங்க சர்ச் ஃபாதரா வந்து இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறீங்களா? எனக்கு தெரியும் அந்த பசங்க அந்த ரிலீஜியஸே இல்லன்னு, எதுக்கு இப்படி போய் சொல்றீங்கன்னும் போது இல்ல அவங்க அந்த ரிலீஜியஸ் தான், எனக்கு சின்ன வயசுல அந்த பசங்க நல்லாவே தெரியும் அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ அண்ணனும் தம்பியும் ஒன்னா செய்யறாங்க. இப்ப அண்ணனும் தம்பியும் அந்த சர்டிபிகேட் கொடுத்த பிறகும் ரொம்ப நாள் அந்த இடத்துலயே சின்ன சின்ன வேலையெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே இருக்கிறாங்க. இப்ப அண்ணனும் நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டோம், ஆனா எதுக்கு நம்மள இவங்க வச்சிருக்காங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டே இருப்பாங்க. தினமும் சர்ச் ஃபாதர் வந்து பேசுறாரு, கன்வின்ஸ் பண்றாரு, ஆனா ஒரு வேலையும் நடக்கல. அந்த சீஃப் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு, இவனுங்க அந்த ரிலீஜியஸை சேர்ந்தவங்க தான், அவங்கன்னா தப்பிக்க விட மாட்டா அப்படின்றத சொல்றாரு. இப்போ ஒரு நாள் அங்க வேலை பார்க்கறவரும் 2 பேரையும் கூப்பிட்டு டேய் தோட்டத்துல தக்காளி இருக்கு போய் பறிச்சுட்டு வாங்கடான்னு சொல்லி அனுப்புறாங்க. இப்ப சீஃபும் சர்ச் ஃபாதரும் மொட்டை மாடல இருக்காங்க. இப்ப சீஃப் என்ன சொல்றான்னா, இந்த தோட்டத்துல எல்லா விதமான காய்கறியும் இருக்கும், அதே மாதிரி இங்க இருந்து தப்பிக்க ஒரு வழியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு இரும்பு கதவை திறந்து வைக்கிறாரு. பக்கத்துல மறைஞ்சு ஒரு ஜெர்மனியால் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஃபாதர், நீங்க சொல்றீங்களா இவங்க உங்களோட ரிலீஜியஸ் சேர்ந்தவங்க, அப்ப கண்டிப்பா இவங்க தப்பிச்சு போகணும்னு நினைக்க மாட்டானுங்கல்ல அப்படின்னும் போது கண்டிப்பா இல்லையே, ஏன்னா நான் தான் அவங்களை கூட்டிட்டு போக வந்துட்டேனே. அப்போ ஓகே, ஒரு டெஸ்ட் வச்சு பார்க்கலாம், இந்த கதவு இங்க ஓப்பனா இருக்கும், இன்கேஸ் இந்த பசங்க தப்பிக்க முயற்சி பண்ணா நான் ஷூட் பண்ணிடுவேன், தப்பிக்காம இங்க இருந்தாங்களா நான் அவங்க கூடயே விட்டுறேன் அப்படின்னும் போது இந்த விஷயம் அண்ணன் தம்பிக்கு தெரியாது, ஆனாலும் தக்காளி பறிக்க வருவாங்க. இப்போ அது ஓப்பன் ஆகுறத பார்த்த உடனே அண்ணனும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க இது ஒரு வழி, பேசாம நம்ம தப்பிச்சு போயிடலாமான்னும் போது அண்ணனும் போயிடலாம், கண்டிப்பா இதுதான் நம்மளுக்கான வழி அப்படின்னு சொல்லிட்டு ஓடலாம் முயற்சி பண்ணும் போது இப்போ அந்த கேட்டு பக்கத்துல இருக்க ஆர்மி ஆளோட ஷேடோ தெரியுது. இதை பார்த்த உடனே தம்பி அண்ணனை வேகமா இழுக்கிறான். ஆனா போகாத, இதை நமக்கு வச்சு ட்ராப்னா வெளியே ஒரு ஆள் இருக்கான்னு பாருங்க, நம்ம ஓட முயற்சி பண்ணோம்னா நம்ம மர்டர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி தக்காளி பறிச்சுட்டு உள்ள வந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சர்ச் ஃபாதருக்குள்ளேயே அப்படியே ஒரு பதன்னு தெரியுது, கடவுளே அவங்களை காப்பாத்துங்க. இப்ப கரெக்டா அந்த சீஃபும் சரி ஓகே இவனுங்க அவங்க ரிலீஜியஸ் தான், கூட்டிட்டு போங்க இங்க வந்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அவங்க பசங்களும் வெளியே வந்துடுறாங்க. சர்ச் ஃபாதர் கிட்ட ரொம்ப நன்றின்றத சொல்றாங்க. இப்ப காருக்குள்ள ஏறாங்க. அங்க இருக்கிற அந்த ஹாஸ்டலோட பிரின்சிபல் தான் வந்திருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இங்க வந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் போது பின்னாடி யாரும் கூப்பிடாங்க. பார்த்தா அந்த காருக்கு பின்னாடி அவங்க அப்போ ஒழிஞ்சுட்டு இருப்பாரு. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவருக்கு இவங்க பசங்க மாட்டினு தெரிஞ்ச உடனே பசங்களை காப்பதுக்கான எல்லா முயற்சியும் அவங்க அப்பா இன்டைரக்டா பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப அங்க அப்பாவும் இன்னும் கொஞ்ச நாள் வார் முடிய வாய்ப்பு இருக்கு, அதனால இன்னும் கொஞ்ச நாள் நீங்க அந்த ஹாஸ்டல்லே இருங்க, நாங்க உங்களை பார்க்க வரோம் அப்படின்றத சொல்லி பசங்களை அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு சின்ன பசங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட அந்த கால் வருது. அந்த காலை எடுத்த உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்பா உடம்பு முடியாம இருக்காங்க, அவரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட குட்டி பையன் கண்டுபிடிச்சிடறாங்க, அப்பாவுக்கு உடம்பு நிலைமெல்லாம் சரியில்லை, அவரை ஜெர்மனி ஆட்கள் கைது பண்ணிட்டாங்க. இதை கேட்டு அவன் போன் அவங்க அண்ணன் கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு கொஞ்சம் கூட அழுத வரல, ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார் இப்படிதான் நடக்கும். இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு அவங்களோட ஹாஸ்டல் லைஃப் முடியுது, அவங்க ரிட்டர்ன் வராங்க. ஆனா இந்த டைம் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க ஊருக்கு வந்துடாதீங்கன்னா, அங்க இருக்கிற ஊர்ல ஏதாவது வேலை பண்ணி இருங்க, வார் முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதனால அண்ணன் அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருப்பான், தம்பி நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருப்பான். வர காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தம்பி அங்க ஒரு ஆபீசரோட வீட்டுலதான் நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துட்டு மற்ற இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவருக்கு தெரியாது இவன் எந்த ரிலிஜியஸ் சேர்ந்தவன், மறைச்சிட்டு எல்லா இடத்தையும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி பார்க்கும் போது அந்த ஆபீசரும் நீ நல்ல பையனா இருக்க, நல்லா வேலை பாக்குறேன், நாளைக்கு எங்க வீட்டுல ஒரு டின்னர் இருக்கு, அதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரோட பொண்ணுக்கு பர்த்டே, அவரோட பொண்ணை தம்பிக்கார லைட்டா உஷார் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அப்படியே பேசிட்டு நியூஸ் பேப்பர் போட வருவான். அப்படி எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டே இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா எப்பவுமே அவங்க நாட்டோட என்ட்ரன்ஸ பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அங்க ஜெர்மனியோட பிளாக் இருக்கும், அது எப்போ மாறப்போகுதுன்னு சொல்லி ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த மாறின மாதிரியே இருக்காது, தினமும் அந்த வேலை பண்ணிட்டே இருப்பாரு, இன்னும் நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப அவங்க அண்ணனை பார்க்க போறான். அவங்க அண்ணனும் இங்க பாரு ஒரு முக்கியமான விஷயம் இங்க வா காமிக்கன்னு சொல்லிட்டு, என்னன்னா இவ இருக்கிற அந்த ஹோட்டல்ல இவங்க நாட்டை சேர்ந்த ஆட்கள் ரகசியமா ஜெர்மனிக்காரங்க என்னென்ன விஷயம் பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும், அவங்க என்னென்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு ரகசியமா சொல்லிட்டு இருப்பாரு. சோ அந்த விஷயம் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப டக்குன்னு அவங்க நாட்டை சேர்ந்த ஆட்கள் உள்ளே இறங்குறாங்க, எல்லாத்தையும் சோதனை பண்றாங்க. இதனால டக்குன்னு ஒரு பேப்பர்ல ஒரு லிஸ்ட மட்டும் சின்ன பையன்கிட்ட கொடுத்து நான் சொல்றதுக்கிட்ட குழுன்னு சொல்லி ரகசியமா அனுப்பி வச்சிடறாங்க. அவனும் எதுவுமே தெரியாத மாதிரி போய் அவங்க நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் கிட்ட அந்த பேப்பரை கொடுத்துட்டு வரான். அந்த இடத்த சேர்ந்தவரும் தம்பி நீ நல்ல விஷயம் பண்ணிருக்க, நம்ம நாடு இன்னும் கொஞ்ச நாட்டு சுதந்திரம் அடைய போகுது, நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அடுத்த நாள் டின்னருக்கு ஓனர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அங்க போறான். அப்படி போகும்போது அந்த பொண்ணோட அண்ணன்காரன் டே நீ என்ன இங்க எதுக்குடா வர, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு இல்ல என் பாட்டுக்கு தான் அவன் அப்பா இன்வைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த கடையோட ஓனர் என்ன சொல்லுவாருன்னா, இன்னுமே சில ஆட்கள்
ரகசியமா இங்க மறைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்கள புடிச்சு போட்டு தள்ளணும் போது அவங்களோட பையனும் ஆர்மில தான் இருப்பாரு. ஆமாப்பா, முக்கியமா இந்த ரிலீஜியஸ் சேர்ந்தவங்க நம்ம கண்ணிலே மண்ணை தூவிட்டு இங்கதான் இருக்கானுங்க, அவங்க முதல்ல பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது தம்பிக்கு உள்ளுக்குள்ள லைட்டா பயம் இருக்கும். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப அந்த பொண்ணோட வெளியே நடந்து போயிட்டே இருப்பான். ஆல்ரெடி அவங்க அண்ணனை எப்படா அந்த பொண்ணு கிட்ட பேசுவ, சீக்கிரம் பேசு, அவனோட ரிலீஜியஸ பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வருவான். ஆனா எனக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும், சொல்ல மாட்டான். ஆனா அந்த பொண்ணும் நீ எந்த ரிலீஜியஸ் எனக்கு நல்லாவே தெரியும், நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது இவன் ஆல்ரெடி அவங்க நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் ரகசியமா சில விஷயம் சொல்லியிருப்பான். அவங்கள இப்ப இருக்கிற ஆர்மி ஆட்கள் பிடிச்சு அவங்க நெத்தில ஷூட் பண்ணி அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. அங்க புரட்சிக்காக ஒரு ஆள் போராடிட்டு இருப்பாரு. அவரு நீ என்ன வேணா பண்ணுங்கடா, எங்க நாடு இன்னும் கொஞ்ச நாள் சுதந்திரம் அடைய தான் போகுது, எங்களோட ஃப்ரீடமா உங்களால எடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது அவரையும் ஷூட் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த பொண்ணு பயங்கரமா அழுகிறா. அந்த குட்டி பையனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியோ நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிரும்னு நினைச்சோன்னா இவனுக்கு விட மாட்டாங்கன்னு புலம்பிட்டு அவங்க அண்ணன் கூட புலம்பிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஹெலிகாப்டர் பறந்து போகும். இப்ப நைட்டு குட்டி பையனோட ஓனர் வீட்டுல ஒரு ஆள் கல்ல தூக்கி அடிச்சுட்டு இன்னும் உங்க கதை க்ளோஸ்டா, சீக்கிரமா எங்க நாட்டுக்கு சுதந்திரம் வரப்போது, நீங்களாம் அந்த இடத்த விட்டு ஓடணும் அப்படின்னும் போது வீட்டை விட்டு வெளியே ஓனர் வராரு. என்னடா இவ்வளவு தில்லு வந்துருச்சு உங்களுக்கு, என் வீட்டுல கல்ல அடிக்கிறீங்களா, இருடா உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு சுதந்திரமும் கிடைக்காது ஒன்னும் கிடைக்காது, நீங்க எங்களை தான் நம்பி ஆகணும், இங்கிலாந்துல உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டானுங்க, ரஷ்யா தான் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு உள்ள போயிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் வருது. அதை பார்த்த உடனே குட்டி பேர் ரொம்ப சந்தோஷமா ஆகுறான். அதாவது இவங்க நாட்டுக்கு விடுதலை வந்துருச்சுன்னு சொல்லி இதை பார்த்த உடனே குட்டி பேர் ரொம்ப சந்தோஷமா ஆகுறான். எல்லாருக்கும் இலவசமா நியூஸ் பேப்பர் கொடுக்குறான். அந்த இடமே கொண்டாட்டமா தொடங்க ஆரம்பிக்குது. இப்ப அண்ணனும் வா நம்ம அம்மா அப்பாக்கு ஊருக்கு போலான்னும் போது நீ போனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னும் போது புரியுது போ சீக்கிரம், உனக்கு நேரம் குறைவு, அந்த பொண்ணு போயிட போறா அப்படின்னும் போது இப்போ வேகமா கடைக்கு போறோம். போய் பார்த்தா இந்த இடத்த சேர்ந்த ஆட்கள்லாம் அந்த கடையை உடைச்சு அந்த ஆட்கள் எல்லாரையும் மிரட்டிட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த குட்டி பையன் வேகமா போவோம், நிறுத்துங்க, நீங்க இப்படி பண்ணக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது, மத்த நாட்டுல செய்த இவன் நம்மள எவ்வளவு சித்திரவதை பண்ணா, இவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு அவங்க குரல் கொடுக்கும் போது இல்ல அவரு நம்ம மக்களை ஒருத்தரை ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஜெர்மனிக்கு தெரியாம அவர் ரகசியமா அவனை வாழ வச்சிருக்காரு, நம்ம வந்து யாரடா அப்படி பண்ணானும் போது நான் இந்த ரிலீஜியஸை சேர்ந்தவன் சொல்லிட்டு அந்த பேரை சொல்றாரு. என்னோட ஓனருக்கு தெரிஞ்சுதான் அவன் உன்னை இங்க விட்டான்னு போது ஆமா அவர் என்னை காப்பாத்தி இருக்காரு, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காருன்னு சொல்லுவான். உண்மையாவே அவருக்கு இவன் எந்த ரிலீஜியஸ்லாம் தெரியாது, முன்னாடியே தெரிஞ்சுதான் அவனை கொலை பண்ணிருப்பார். இப்ப அவங்களை விட்டுறாங்க. அவரோட மனைவியும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தேடி பாக்குறாரு, அவரோட பொண்ணுல பார்த்தா அவளை ஆல்ரெடி அந்த ஊரை விட்டு போறதுக்காக பஸ் ஏத்தி இருப்பாங்க. வேகமா ஓடி போனா ஆனா அந்த பொண்ணை அவரால் பார்க்கவே முடியல, அப்படியே போயிடுறாங்க. சரி நம்ம ஊருக்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெயின் ஏறி அவங்க ஊருக்கு வராங்க. இந்த சீன் தான் படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்துட்டீங்க. அந்த இடத்துக்கு வராங்க. அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி மறைச்சு அந்த கோலி எடுக்கிறாரு. அப்படியே வீட்டுக்கு வராரு. அவங்க அண்ணனையும் மத்த ஆட்களையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப அவங்க அம்மா கிட்ட அப்பா எங்கம்மான்னும் போது அவங்க அப்பா இறந்திருப்பாரு. இந்த விஷயத்த அண்ணன் தம்பி எப்படி சொல்லுன்னு தெரியாம சொல்லிடுவான். ரொம்ப கதறி கதறி அழுக ஆரம்பிப்பான். ஆனா அவன் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லுவான். என் அப்பா சொல்லியிருக்காரு, நல்ல மனுஷங்க இறந்து போனாங்கன்னா இருட்டா இருக்கிற இடத்துக்கு வெளிச்சத்தை தருவாங்க. ஒருவேளை என் அப்பா இறந்தனாலே என்னன்னு தெரியல, எங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது சொல்றாங்க. அவங்க கையில இருந்து அந்த கோலி அப்படியே உருண்டுட்டு கீழே விழுகுது. இப்போ படத்தோட லாஸ்ட்ல அண்ணன் தம்பி இப்ப எப்படி இருப்பாங்க சொல்லி காமிக்கிறாங்க. அந்த வயசான முதியவர்களா இப்ப அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.